அன்புள்ள ஆண்டவரே சுவேனா உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவரே சுவேனா உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்தேன். உம்மை போலொரு தேவனை
காத்திருந்தோம்னா நிச்சயமா நம்மள கர்த்தர் எப்படி செய்வாரு? அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா. சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமா மாறலாம், தேசத்துல பஞ்சங்கள் வரலாம், கொள்ளை நோய் வரலாம், அதெல்லாம் சொல்லப்பட்ட வசனம் தான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனாலும் அதன் மத்தியிலே தேவன் என்ன செய்வார்? கர்த்தருடைய பிள்ளைங்க, தன்னை நேசிக்கிற பிள்ளைங்க, தன்னை தேடுகிற பிள்ளைங்க, தன்னை நம்புகிற பிள்ளைகளை எப்படி நடத்துவார்? ஆச்சரியமாய் நடத்துவார். அல்லேலூயா. முதலற்று போனாலும், முதலே அற்று போயிடுச்சு. பிசினஸ் பண்றவங்களுக்கு இப்ப என்ன செஞ்சிருக்கும்? அசலே போயிருக்கும். ஆனாலும் அவங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா கர்த்தர் ஆச்சரியமா நடத்துவார். அல்லேலூயா. நாமளும் யாரெல்லாம் நம்பணும்? எந்த சூழ்நிலை யார் நம்பணும்? ஏசப்பாவை நம்பணும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட மோசமான நீங்க சூழ்நிலையில இருக்கலாம், மோசமான நிலைமையில இருக்கலாம், எல்லா பக்கம் நெருக்கப்பட்டிருக்கலாம், சரீரத்துல பலவீனப்பட்டு போயிருக்கலாம், இல்ல வேற பிரச்சனை நிமித்தம் நீங்க பலவீனப்பட்டு போயிருந்தாலும் அந்த பலவீனத்தின் மத்தியிலையும் நீங்க யார் நம்பும் போது கர்த்தரை நீங்க இறுக பிடித்துக் கொண்டு அவரை நோக்கி கூப்பிடும் போது உங்களை நடத்துகிற பாதை, அவர் நடத்துகிற விதம் எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்கும். ஒரு நாள் நம்முடைய விசுவாசம் ஆண்டவரை விட்டு வேற பக்கம் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் நம்மை குறைவில்லாமல் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. வேற காற்று நீ வற்றி போயிட்டா என்ன செஞ்சிருவாரு? மறுபடியும் அவரு இன்னொரு முறையை போசிக்கு என்ன செஞ்சிருவாரு? கூட்டிட்டு போயிடுவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சாரி பார்த்து வீட்டுல கொஞ்ச நாள் எங்க இருக்க சொல்லுவாரு, கொஞ்ச நேரம் வேற காத்துல இருக்க சொல்லுவாரு. எங்க இருந்தாலும், ஏன்னா அவருக்கு தெரியும் யாரை எப்படி நடத்தணும், எப்படி பாதுகாக்கணும். அவர்கிட்ட கோடி கோடி திட்டங்கள் உண்டு. அதே போல தேவன் நம்ம என்ன செய்வாரு? இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலையில பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, பயந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மனதியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மனதியோடு துதிக்கிறோம், மனதியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, இந்த வேளையில் நீர் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தரே, ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னீரே. விடுவிக்கிற தேவன் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. விடுவிக்க நம்பிக்கைக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரியுண்ட நம்பிக்கைக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மறக்காமல் முன் சென்றீரே. இந்தியாவை கொரோனா பாதிப்பு இவ்வளோ பெரிய பாதிப்பு தமிழ்நாட்டில்
இந்தியா முழு உலகத்தில் இந்த பாதிப்பு அப்படியே குறையணும். விசேஷமா நம்ம கரூர் மாவட்டத்தில் இந்த பாதிப்பு முற்றிலும் குறைய வேண்டும். எல்லாரும் ஜெபம் தமிழ்நாட்டுக்காக இந்தியாவுக்கு ஆண்டவர அந்த கொரோனா பாதிப்பு குறைய வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடுவோமாக ஜெபம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்த்த தேசமா கொரோனா பாதிப்புகளுக்கு ஆண்டவரை குறையட்டும். ஆண்டவரை அப்பா அந்த பாதிப்பு குறையட்டும். ஆண்டவரை அப்பே பாதிப்பு குறையட்டும். அப்பே அப்பா இறங்கும் எங்க தேசத்தின் மேல் இறங்கும், எங்க மாவட்டத்தின் மேல மனம் இறங்கும். ஆண்டவரை அப்பா இறங்கும். ஆண்டவரை அப்பே இறங்கும். ஆண்டவரை அதனுடைய பாதிப்பு குறையட்டும். ஆண்டவரை இந்த இரவில் அற்புதம் நடக்கட்டும். இந்த இரவில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரை பாதிப்பு குறையட்டே சப்பா. பூமியிலே வீடு கட்டுவீர்கள், அது பக்கத்தில் கட்டப்பட வேண்டும் சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அதனுடைய கொரோனுடைய ஆண்டவர் வல்லமையை நாங்கள் கட்டுகிறோம். அதனுடைய பாதிப்பு ஆண்டவர் அநேக உயிரை கொண்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரே ஏசப்பா ஏசப்பா நீர் இறங்கும், அற்புதம் செய்யும். ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய், உங்க கரத்தில் ஒப்படைக்கிறோம். அப்பா இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அதுபோல ஒர்க் பண்ற டாக்டர்ஸுக்காக, நர்ஸுகளுக்காக, எல்லாம் நகராட்சி பேரூராட்சியில் வேலை செய்கிற எல்லாருக்காகவும் நம் ஜெபம் பண்ணுவோம். நேர் பயத்தில் இருக்கிறாங்க ஆண்டவர், எல்லாம் பயத்தில் இந்த விடுதலையாக பணி செய்யறவங்க உயிரை படைய வைத்து அந்த வேலையை செய்யறாங்க. பாதுகாவல் அவர்களோடு கூட இருக்க வேண்டும். அதற்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில் உங்களுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா கொரோனாவை பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே அதுபோல ஆண்டவரே வேலை செய்கிற ஒவ்வொரு டாக்டர்ஸையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே இவ்வளவு பயத்தோடு அந்த வேலையை செய்யறாங்க. ஆண்டவரே அப்பா பயத்தோடு அந்த வேலையை செய்யறாங்கப்பா. பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வேலை செய்கிற ஆண்டவர் பணி செய்கிற ஒவ்வொரு டாக்டர்ஸும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே அப்பா நர்ஸுகளுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே அது சம்பந்தமாய் வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களுடைய மாவட்ட ஆட்சி தலைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த ஞானத்தை தருபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பாதுகாவல் உண்டாகட்டும். ஆண்டவரே அவரே காவல்துறையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாவல் உண்டாகட்டும். ஆண்டவரே யோபுவை பாதுகாத்த தேவன், யோபுக்குண்டான எல்லாவற்றையும் பாதுகாத்த தேவன் நீங்க. எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. உட்காருவோம். அல்லேலூயா. கர்த்தர் மைமுண்டாகட்டும். தேவன் இன்பற்ற நம்மை பாதுகாத்தார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பாதுகாத்து தைரியமா நீங்க ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் மைமுண்டாகட்டும். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 4 வசனத்திலிருந்து 7 வசனம் வரைக்கும். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழுப்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சியும் பல இடங்களில் உண்டாகும். கர்த்தருடைய உண்டாகும். இங்கே நாம் வாசித்ததால் இந்த வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 4வது வசனத்திலே உலகத்தின் முடிவை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் ஆண்டவரே எப்போ முடிவு உண்டாகும் சொல்றப்போ 3வது வசனத்துல சொல்றாரு. எப்போ முடிவு உண்டாகும் ஆண்டவரே சொல்றப்போ சொல்றாரு. 4வது வசனத்தை பதில என்ன சொல்றாரு? இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக, ஒருவர் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்றாரு. ஆண்டவரே எப்போ முடிவு வரும்னு கேட்கிறார். 3வது வசனத்துல என்ன கேட்கிறாரு? எப்போ முடிவு வரும்னு கடைசியில் கேட்கிறார். எங்களுக்கு சொல்லுங்க, எப்போ முடிவு, உலகத்துக்கு எப்பதான் முடிவு உண்டாகும் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களை
உங்களை எல்லாம் வஞ்சிக்கிற நாட்கள் வரும். உங்களை எல்லாம் வஞ்சிக்கிற நாட்கள். அதனால ஒருவரும் உங்களை வஞ்சிக்க கூடாது. ஒருவரும் உங்களை வஞ்சிக்கவே கூடாது. ரொம்ப எச்சரிப்போடு இருக்கு சொல்றாரு. எப்படி இருக்க சொன்னாரு? ஒரு எச்சரிக்கை. நிறைய எச்சரிப்புகளை நம்ம பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? எச்சரிக்கை போடும். அப்போ நிறைய இடங்கள்ல எச்சரிப்பு. அது மாதிரி இது போல ரோட்ல நம்ம பார்த்தோம்னா நிறைய எச்சரிப்பாங்க. பெட்ல எச்சரிப்பு போடும். இப்ப இது போல இந்த கடைசி நாட்கள்ல நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியிருக்கு. வஞ்சிக்கப்படவே கூடாது. ஏனென்றால் அநேகர் என் நாமத்தை தெரிந்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி என்ன செய்வார்கள்? அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேகரை வஞ்சிக்கிற இந்த நாட்கள், இந்த ஊரடங்கு நாட்கள்ல நிறைய பேர் வீட்டுல உட்கார்ந்து ஜெபிக்கிறதோ வேத வாசிக்கிறதோ நிறைய பேர் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். என்ன நிறைய பேர் நல்லா ஜெபிக்கிறவங்க இருக்காங்க. ஆனா இந்த செல்ல வச்சுட்டு இருந்தது ஒவ்வொருத்தரும் என்னது ஒவ்வொரு காரியங்கள் சத்தியங்கள் சொல்லி அநேகரை இந்த நாட்கள் வஞ்சிக்கிறத பார்க்காம அது கடைசி நாட்கள். அவங்க சொல்றதா சரின்னு நினைக்கிறேன். அவங்க சொல்றதா ஒவ்வொருத்தரும் ஒரு ஆங்கிள் சொல்றாங்க. இதுதான் சரின்னு சொல்ற மாதிரி அவங்க ஆங்கிள் அவங்க சரி, இவங்க ஆங்கிள் இவங்க இது தப்பு. இப்படி பல விதங்களில் எப்படியான ஜனங்கள் வஞ்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிசாசு நேரப்படாமல் தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளோ பேசுறவங்க என்ன செய்யணும்? இயேசு பற்றி எத்தனையோ இயேசு அறியாத ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாரை பற்றி சொல்லலாம்? இயேசு பற்றி சொல்லலாம். இது சரியில்லை, அது சரியில்லை, இந்த சத்தியம் சரியில்லை, இந்த சத்தியம் சரியில்லை, இந்த உபதேசம் சரியில்லை, இந்த சபை சரியில்லை அப்படின்னு சொல்றவங்க யாரா இருந்தாலும் அவங்க என்ன செய்யணும்? முதல்ல போய் இயேசுன்னு தெரியாதவங்க நிறைய பேர் இந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க, இந்த மாவட்டத்தில் இருக்கிற முழு உலகத்தில் இருக்கிற அவங்களுக்கு இயேசு பற்றி சொல்ல வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிக்கிற காலமாயிருக்கிறது. அப்ப இந்த நாட்கள்ல நம்ம ரொம்ப கவனமாயிருக்கணும். எது உண்மையான சந்தை இதை குழப்பது பிசாசு பல விதங்கள்ல குழப்பிக் கொண்டிருக்கிறார். அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதா. அல்லேலூயா. அதனால இயேசு சொல்லும்போது ஒருவன் என்ன செய்யப்படுவர்களை வஞ்சியாதவங்க எப்படி இருக்கணும்? நீங்க எச்சரிக்கையா இருக்கும். வஞ்சிக்கிற பிசாசு ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். சத்தியம் சொல்லி இது சரிதான் சரியான சத்தியம் சொல்லி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். அதனாலே நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சபையில ஊழியர்களை வைத்திருக்கிறார். என்ன வைத்திருக்கிற? சபையில 5 விதமான ஊழியர்களை வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் என்று, மெய்ப்பர் என்று, சுவிசேஷகர் என்று, போதகர் என்று சொல்லி என்ன செய்திருக்கிறார்? 5 விதமான தீர்க்கதரிசி என்று 5 விதமான ஊழியர்களை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நிறைய பேர் அவங்க ஊழியத்தை செய்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர இந்த ஊழியர் சரியில்லை, தீர்க்கதரிசி சரியில்லை, போதகர் சரியில்லை, இல்லை சுவிசேஷகர் சரியில்லை, இல்லை இந்த மெய்ப்பர் சரியில்லை, போதகர் சரியில்லைன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் இந்த நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறார். ஏன்னால் ஒவ்வொரு ஸ்கூல்லேயே நம்ம பாடங்களை படிக்கிறோம். ஒருத்தர் ஒரு மேத்ஸ் எடுக்கிறாரு, ஒருத்தர் சயின்ஸ் எடுக்கிறாரு, இன்னொருத்தர் தமிழ் எடுக்கிறாரு, இன்னொருத்தர் இங்கிலீஷ் எடுக்கிறார். ஆனால் அவங்களுக்குள்ள வெவ்வேறு பாடங்களை தான் படிக்கிறார். ஒரே பாடம். இது போலதான் இந்த நாட்களில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு என்ன செய்யணும்? விளக்கி ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிற இந்த சபையில நம்மை கொண்டு வைத்திருக்கிற. அல்லேலூயா. இந்த சபையில நாம் தூணாக மாற வேண்டும். ஜெயம் கொண்டு ஒருவன் எவனோ அவர் என்னுடைய தேவனுடைய ஆலயத்தில் என்ன நான் தூணாக்குவேன். நம்ம இருந்து தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்போ வஞ்சிக்கப்படக்கூடாது. வஞ்சிக்கப்படவே கூடாது. என்றால் ஆதாம் ஏவாளை தேவன் யார் உண்டாக்குறது? தேவனே அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலாக உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினார், ஜீவாத்மாவானார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை போல அவருடைய ரூபம் அவருடைய சாயலாக யார் உண்டாக்குனாரா? மனுஷன் உண்டாக்கினார். தேவனுக்கு அவங்களுக்கு என்ன இருந்த ஒரு ஐக்கியம் இருந்தது. தினமும் அவங்களுக்கும் தேவனுக்கு ஒரு ஐக்கியம் இருந்தது. ஆனால் பகலின் குளிர்ச்சியான வேளையில அவர்கள் தேவனோடு என்ன செய்தார்கள் சொல்லியிருக்கு? பேசிக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே இது பாருங்க, ஆதியாகமத்திலே 3வது அதிகாரத்திலே வாசிக்கும் போது இங்கே 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது.
சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. தேவனுக்கு அவர்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்குது. ஆதாமுக்கு ஏவாளுக்கு தேவனோடு ஒரு ஐக்கியம் இருக்குது. ஆண்டவர் தனி மட்டும் என்ன செய்ய ருசிக்க வேண்டும். எல்லா தோட்டத்துக்கும் எல்லா காரியங்களையும் செய்யலாம்னு சொல்றாரு, ருசிக்கலாம்னு சொல்றாரு. ஆனா சர்ப்பம் என்ன சொல்லுது? அதுக்கு நிறைய காரியங்களை சொல்லி 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 என்ன பண்ணுது? கடைசி என்ன பண்ணது? இந்த பழத்தை ருசிக்கும்படியாக வைத்தது. கடைசி சொல்லக்கூடிய வார்த்தை, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, இதனாலே நான் வஞ்சிக்கப்பட்டேன், இந்த சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டேன். ஆதிப பழைய பாம்பு என்று சொல்லப்பட்டது. என்ன பாம்பு சொல்லிட்டு ஜனங்களை மோசம் போக்குகிற பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வஞ்சிக்கிற ஆவிகள், அது சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாட்கள்ல நாம் வஞ்சிக்கிற ஆவிகளை நாம் கண்டுபிடிக்கணும். வஞ்சிக்கிற ஆவிகளை நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால சொல்ற, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எப்படி இருக்குமா? எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம். அநேக காரியங்கள் எச்சரிக்கை பற்றி சொல்லப்பட்டது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்களுடைய மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி எடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்றார். வைராக்கியம் கொண்டிருக்கிறதா உற்பத்தியில் சொல்றாரு. சொல்றாரு, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை என்ன செஞ்சதா? வஞ்சித்தது போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? உங்கள் மனதும், உங்களுடைய மனதும். இந்த நாட்களில் பிசாசு அநேகருடைய மனதை என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? கிறிஸ்துவை பற்றி உண்மையா இருப்பாங்க, வைராக்கியமா இருப்பாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, வேதவாசி ஆலயத்துடைய ஊழியர்களை செஞ்சிருப்பாங்க. பிசாசு என்ன பண்றாங்க? நிறைய சத்தியங்களை சொல்லி, இல்ல இது சரியில்லை, இது சரியில்லை, இதுதான் சரி, இதுதான் அவருக்கு தெரிஞ்சது, அது அவ்வளவு. இன்னைக்கு நிறைய பேர் இந்த வேலையை செஞ்சு, அப்படி அல்ல. நம்மை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. இயேசு பற்றி தெரியாத எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழுகிற இந்த ஊர்ல இருக்கிறவர்களை கூட புகழ்ந்து இயேசு. ஆனா இயேசு என்ற ஒரு நாமம் அறியாத எத்தனையோ பேர் இருக்கிறார். அவங்களுக்கு என்ன பண்ண? யாரை பற்றி சொல்லலாம்? இயேசு பற்றி கண்டிப்பா சொல்ல. வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை என்று சொல்லப்பட்டது. அதனால தான் உபாகமத்தில் நான் வாசிக்கும் போது, உபாகமம் 4ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்திலே, உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து வானத்துக்கு நேராக ஏறெடுத்து தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழ் எங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது அவைகளை சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்களுடைய ஆத்துமாவை குறித்து மிகவும் எச்சரிக்கை. எத்தனை பேர் அதை கூப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யலாம்? ஒரு ஜீவனை கொடுத்த ஒரு தெய்வம் இருக்கு. அதெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப என்ன சொல்லலாம்? அதை விட்டுட்டு என்ன பண்ணுங்க? இயேசு பக்கமா நமக்காக ஜீவனை கொடுத்த ஒரு தேவன் இருக்கிறார். நமக்காக பரலோகத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துக்கு போகணும். இன்னும் எப்படி பரிசுத்தமாவது, இன்னும் எப்படி பரிசுத்தமாவது, இன்னும் கர்த்தருக்காக எப்படி வாழ்வது என்று சொல்ல வேண்டிய எத்தனையோ ஆலோசனைகள் இருக்கிறது. விட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக பிசாசு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிற காலம். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், அதில் உண்மை உள்ளவர், நம்மளோடு கூட இருப்பவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ சந்திர சூரிய நட்சத்திரங்களே பார்க்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுபோல நம்ம என்ன இடக்கூடாது? ஒரு காலத்துல அப்படி இருந்தோம், அதிலிருந்து தேவன் விடுவித்துக் கொண்டு வந்திருக்கிறார். மறுபடியும் அந்த பக்கம் நம்ம போகவே கூடாது. அல்லேலூயா. அது இணங்காதபடிக்கு எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாயிருங்கள் சொல்றார். அல்லேலூயா. அதே 4ஆவது அதிகாரம் 23வது வசனத்துல சொல்லும் போது,
அதே உபாகமம் 4வது அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கிறார். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். விக்கிரகங்களை பற்றி ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப வஞ்சிக்கப்படுகிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வினோதமாய் பேசி விக்கிரகங்களை உண்டாக்கலாம், வித்தியாசமா பேசி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு வஞ்சித்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால ஒருவரும் கூட வஞ்சிக்கப்படாது. அவங்க செயல் காரியங்களை செஞ்சு என்ன பண்றாங்க, ஜனங்களே இந்த பக்கம் கொஞ்ச நாள் அடுத்த மாசம் அப்படி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு காரியங்களை செஞ்சு என்ன பண்ணி வழிவிலக பண்ணி கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல ஒவ்வொருத்தரும் உபதேசத்தை சொல்லி இதுதான் நான் சொல்லுவதுதான் சரி என்று சொல்லி அநேக ஆண்டவரை என்ன செஞ்சிருக்க வழிவிலக பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அறியாதவர்கள் வேற, ஆண்டவர் அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் நாம் வேற. அல்லேலூயா. அதனால சொல்றாரு, அதே 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லும் போது உபாகமம் 6:12 அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணினேன், உன்னை கர்த்தரை மறவாதபடிக்கு நீ எச்சரிக்கையா இருந்து. அடிமைத்தனத்தில் நம்ம விடுதலை ஆக்குற தெய்வம். ஏதோ ஒரு அடிமைத்தனத்திலே நாம் இயேசுவை வந்தோம். அல்லேலூயா. ஏதோ ஒரு அடிமைத்தனம். சில வியாதியின் அடிமைத்தனத்தில் வந்தது உண்டு, பழப்பழக்கம் அடிமைத்தனத்தில் வந்தது உண்டு, கடன் பிரச்சனையின் அடிமைத்தனத்தில் வந்தது உண்டு, பிசாசு போராட்டத்துக்கு அடிமைத்தனத்தில் வந்தது உண்டு. சொல்லப்போன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதங்களை ஆண்டவர் பிடிக்கிறார். அப்போ அந்த அடிமைத்தனத்தில் என்ன செய்யக்கூடாது, கர்த்தரை என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. அல்லேலூயா. அநேகர் ஊரடங்குனால என்ன பண்ணியிருக்கிற அநேகர் மறந்து வாடுகிற சூழ்நிலையை பார்க்கிறோம். நீங்க எல்லா காரியத்தையும் செய்கிறோம், ஆனா ஆலயத்துக்கு வந்தா மட்டும் ஒரு பயம். கடைக்கு போறோம், சந்தைக்கு போறோம், வேலைக்கு போறோம், அங்க எல்லாம் என்ன செய்யாது, கொரோனா தொடவே தொடாது. எங்க வந்தாதான் பயம். ஆலயத்துக்கு வந்தா சிலர் அப்படி ஒரு பயம். ஐயோ ஆராதனைக்கு போகணும்னா இது ஒரு சான்ஸ் ஆச்சு. நிறைய பேருக்கு எப்படி போச்சு, ஆராதனைக்கு வந்தா என்ன பிடிச்சிருவோம், கொரோனா பிடிச்சிரும், இல்ல போலீஸ் பிடிச்சிரும், ஒரு பயம். நம்ம பயத்தை கொஞ்சம் கர்த்தருக்காக வைராக்கியமா இருப்போம். இப்ப நம்ம ஆலயம் திறந்துதான் இருக்குது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், வந்து ஜெபம் பண்ணலாம். ஆலயத்தை எட்டி பார்க்காத கூட நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. ஆலயத்தை வீட்டை விட்டு வெளியே வந்தாங்களா தெரியல, ஒருவேளை வீட்டிலேயே இருப்பாங்களா என்னன்னு தெரியல. அப்ப வீட்டை விட்டு வேலைக்கு போறோம், கடைக்கு போறோம், என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யறோம். யார் மறந்துட்டோம் இன்னைக்கு நிறைய பேர். தேவனுடைய ஆலயத்தை மறந்தவங்க இருக்கிறாங்க, ஆலயத்தை எட்டி பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்கத்தான் செய்யணும். அல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டும். எகிப்தை மறக்கூடாது. இந்த இடத்துல வந்து ஆண்டவர் எவ்வளோ நம்மை ஆசீர்வதித்தார். அடிமைத்தனத்தில் இருந்த வேளையில் நம்மை விடுதலையாக்குற தேவன் இந்த இடத்துல எத்தனையோ பேர் ஆண்டவர் விடுதலையை கொடுத்திருக்கிறார். அதை நாம் மறந்து விடவே கூடாது. அல்லேலூயா. அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படுகிற உண்மைதான். ஆனாலும் அரசாங்கமே நம்ம உத்தரவு கொடுத்திருக்கு, ஆலயங்களை திறந்து நீங்க என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம பயந்துட்டு இருக்கிறோமா? அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், அதே மாதிரி அரசாங்க உத்தரவு என்னது, நீங்க வழிபாடு நடத்தீங்களான்னு சொல்லி. ஆனால் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நிறைய பேர் ஊழியக்காரர் பயந்துட்டு தான் இருக்கிற, விசுவாசிகளும் பயந்துட்டு. அப்படி அல்ல, நம்ம தேவனை மறக்காதபடி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன் இந்த தேவனை என்ன செய்யக்கூடாது, மறக்கணும். அடிமைத்தனத்தில் இருந்தோம், கஷ்டத்துல வேதனையில எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலை இருந்தோம். அந்த வேளையில ஆண்டவர் நம்மை கூப்பிட்டார். அல்லேலூயா. நம்மை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த நாட்டில் எச்சரிக்கையா இருக்க முடியுது. எப்படி இருக்க வேண்டுமா, எச்சரிக்கையா இருக்கும். அல்லேலூயா. இருக்குமா இருக்குமா, எச்சரிக்கையா நம்ம இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஊழியர்கள், இன்னும் எத்தனையோ காரியங்களை செய்ய முடியுது. அதாவது சமயம் வாய்த்தாலும்
வாய்க்காவிட்டால் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? சமயம் வாய்த்தாலும் சரி, வாய்க்காவிட்டாலும் சரி, என்ன சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சமயம் வாய்த்தா எல்லாம் நல்லா இருந்தா மட்டும் எங்க வருவோம்? ஆலயத்துக்கு வருவோம். இல்ல அப்படின்னா ஒரு பாடுகள் கஷ்டம் எங்க வர மாட்டோம்? கீழ்படுகிறோம். அப்படி அல்ல, நம் கர்த்தருடைய பக்கமாய் நாம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்கள் வஞ்சிக்கிற தாவிகளுக்கு என்ன எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதே உபாகமம் 11வது அதிகாரத்தில் ஒன்று சொல்கிறாரு. உபாகமம் 11வது அதிகாரம் 16வது வசனத்துல உங்களுடைய இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவைகளை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி நீங்க எச்சரிக்கையா இருங்கள் சொல்றாங்க. அல்லேலூயா. நீங்க இருதயம் என்ன செய்யணும்? வஞ்சிக்கப்பட. இந்த நாட்டில் நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. காலையில சொல்லுவோம்னு சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு நீங்கள் என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? 2வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு. 2வது அதிகாரம் 6வது வசனம், என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு நீங்க என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? அதாவது எரேமியா தீர்க்கதரிசி கேட்கிறார், ஆண்டவர் கேட்கிறார், என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி நீங்கள் வீணா போறதுக்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டீர்கள் அப்படின்னு கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் விட்டு தூரமா போறதுக்கு இந்த உலகம் மாயை, உலகம் மாயை, மனதுக்கு சற்று. ஆனா தேவன் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லப்பட்ட வேதத்தை வாசிக்கிறோம். ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணபடியா போயிருக்கிறார். ஆயத்தம் பண்ணி விருப்பம் மறுபடியும் நம்மை சேர்க்கும்படியா வருவேன் என்று வாக்கு பண்ணி போயிருக்கிறார். அப்ப இந்த மாயான உலகம் கொஞ்ச நாள் வாழ்க்கை, உலகத்தில் வாழ்ந்தது கொஞ்ச நாள் வாழ்க்கை. ஆனா இயேசுவோடு கூட 1000 வருடம் ஆளுகை செய்ய போகிறோம். அல்லேலூயா. ஒரு சாதாரண வாழ்க்கையான ஒரு நித்திய வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கார். சொல்லி இது மாயான வாழ்க்கைன்னு சொல்றாரு. உலகத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாரு? அதனால சொல்றாரு, என்னை விட்டு தூரப்பட்டு இந்த மாயை பின்பற்றி நீங்கள் வீணரா போறதுக்கு என்னிடத்துல நீங்க என்ன அநியாயத்தை சொல்லுங்க. இல்லையா? அதுபோல இந்த நாட்களில் வஞ்சிக்கப்படுவதற்கு என்ன காரணம் கேட்கணும். நம்முடைய இறுதியோ வஞ்சிக்கப்படக்கூடாது. ஒரே ஒரு தேவன் இயேசு மட்டும். இல்லையா? வானத்தின் கீழே பூமியின் மேலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை பெற்றது தேவனுடைய பிள்ளைகள் தான். இவ்வளவு நம் வைராக்கியமுள்ளவர்களாய் மாற வேண்டும். இது மாயான உலகத்துல மனுஷரை பார்க்கிறதல்ல, தேவனை நோக்கி பார்க்க போறோம். அல்லேலூயா. உலகம் இந்த மாயை மயக்கு சஞ்சலமான உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நான் கர்த்தருடைய பக்கமாக இன்னும் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறோம். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லுகிறது. நான் கிறிஸ்துவுக்குள்ள உண்மையாய் இருக்க வேண்டும். அதனால தான் எபிரேயர் நிருபக்காரருக்கு சொல்றாரு. எபிரேயர் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்க எச்சரிக்கையாய் இல்லையா? கடைசி நாட்களுக்கு வஞ்சிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அந்த வழிகள் எல்லாம் அவைகள் யாரை எப்படி வஞ்சிக்கால் நமக்கு தெரியும். இல்லையா? கவனமா கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகணும். உண்மையிலிருந்து இயேசுவோடு இருக்கிறவங்க எப்படிப்பட்டவர்கள்? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். உண்மை உள்ளவர்களை எப்படி விளக்குறது? இந்த சத்தியம் தான் உண்மையா, இந்த சத்தியம் தான் உண்மையா, இவங்க சொல்றதுதான் உண்மையா, இவங்க சொல்றது ஒவ்வொருத்தருக்கும் அது கேட்க அளவுபடி சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம யோசிக்க நியாயம் இருக்கிற ஒரு நாள் வரப்போகிறது. அல்லேலூயா. நம்முடைய குறிக்கோள், ஒரே குறிக்கோள், இந்த உலகம் இயேசுவை அறிய வேண்டும், எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லோரும் சத்தியத்தை
அறிவை நாம் சித்தமுள்ளவராயிருக்கிறோம். அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? இனி அறிவிக்க வேண்டிய வேலை இவ்வளவு, ஆரம்ப வேலை, அறிவிக்க வேண்டிய வேலை எவ்வளவு வேலை இருக்குது. அதுக்குள்ள நம்ம இந்த வேலையை செய்யவே யாரையாவது வஞ்சிக்கலாம், எப்படியாவது வஞ்சிச்சு உபதேசத்திலையும் காரியங்களையும் ஏதோ ஒரு வஞ்சிக்கலாம் நம்ம பிரயாசப்படுகிறது அல்ல. நான் கர்த்தருடைய பக்கமாய் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அதனால்தான் சொல்றாரு எபிரேயர் நிருபக்காரன் சொல்லும்போது, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். என்ன இருதயம்? இருதய திருக்குள்ள பொல்லாத இருதயம் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவர் கல்லாத இருதயத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு சதையான இருதயத்தை கொடுக்க வல்லவர். அல்லேலூயா. அதனால அந்த பொல்லாத இருதயம் நம்மை விட்டு விலக வேண்டும். அல்லேலூயா. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்கு ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்க எப்படி இருக்கணுமா? நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இந்த நாட்களே நமக்கு எச்சரிக்கை உண்டாகும். பிசாசு இந்த கடைசி நாட்கள்ல யாரை எப்படி வஞ்சிக்கலாம், எது மூலம் வஞ்சிக்கலாம் நம்ம பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த நாட்கள்ல நாம் கர்த்தருடைய பக்கமாய் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அதனால சொல்றாரு, நாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் சொல்றாரு. யாருக்கு எச்சரிக்கையா இருக்குமா? நாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்கும். பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா சொன்னதுக்காக எச்சரிக்கை சொல்றார். பிலிப்பியர்ல வாசிக்கும் போது 3வது அதிகாரம் 2வது வசனத்துல நாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்கும். யாருக்கு எச்சரிக்கையா இருக்கும்? நாய் என்ன பண்ணுமா? கத்துனதை திரும்ப சாப்பிடக்கூடிய அதுக்கு ரொம்ப எச்சரிக்கை. இந்த டாக்டர் தம்பி சொல்லுவான், நான் இருக்கிறேன் இந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேர் நாய் கடிக்கிறவங்க தான் ஆஸ்பத்திரிக்கு வர எனக்கு ஆச்சரியமா. அந்த நாய் வேற, நாய் கடிக்கிறவங்க வராங்க ஆஸ்பத்திரிக்கு நிறைய பேர் வராங்க டெய்லியும். அப்போ அது ஒரு, ஆனா நாய் என்னது? ஆண்டவருக்குள்ள இருக்க வேண்டியது மறுபடியும் போக வேண்டியது, மறுபடியும் வர வேண்டியது. நிறைய பேர் பிடித்தார். அவங்க சொல்றாங்க பொல்லாத வேலையாட்கள் சொல்றாங்க. நல்ல வேலையாட்கள் இருக்கிறாங்க, கத்தருக்காக வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. ஆனா அதோட சேர்த்து யாரும் இருக்கிறாங்க? பொல்லாத வேலையாட்கள். அப்போ அவங்களுக்கு எச்சரிக்கை எப்படி இருக்கணுமா? அவங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது. அப்போ இந்த நாட்கள்ல வஞ்சிக்கப்படக்கூடாது, வஞ்சிக்கப்படக்கூடாது. தேவன் நம்மை அழைத்து ஒரு நோக்கம் உண்டு. அதான் சொல்றாரு, முன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீ எச்சரிக்கையா இருன்னு சொல்றாரு. லூக்காவின் சுவிசேஷத்துல 11வது அதிகாரம் 35வது வசனத்துல முன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. அல்லேலூயா. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மலைகளில் இருக்கிற பட்டணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் விளக்கை கொளுத்தி விளக்க தண்ணீர் வைத்தால் என்ன செய்யும்? வீட்டில் எல்லாருக்கும் பிரகாசம் கொடுக்கும் என்று சொல்லப்படாது. சொன்னா உள்ள வெளிச்சம், நீ வெளிச்சத்துக்கு அது என்ன செய்யக்கூடாது? இருளாகவே இருளாகாதபடிக்கு எச்சரிக்கை. இந்த ஊரடங்கு நாள்ல யாரும் என்ன செய்யறதுல கேட்கும் போது இல்ல ஜெபம் பண்ணீங்களா, வேதத்தை வாசிச்சீங்களா, காரியங்களை செஞ்சீங்களா, என்னது கேட்கறதுக்கு யாரு இல்லையா? கேட்கறதுக்கு யாரு? அப்ப நம்ம என்ன இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் இன்னும் பிரகாசம் அடைய வேண்டும். நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் என்ன செய்யணும்? இன்னும் பிரகாசம். அது இருளாக கூட இந்த சூழ்நிலையினால இந்த கடைசி நாட்கள்ல நமக்குள்ள இருக்கிற வெளிச்சமானது இருளாகவே எல்லா நாட்டுடைய காலத்துல இந்த வேலையில ஒப்பு குடும்பம் ஆண்டு வர இருளாக நாட்டை காட்சிக்கொள்ளக்கூடாது ஆண்டு வர இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு வர இந்த வேலையினுடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டு வர அப்பா அப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டு வர. ஹல்லேலூயா. வஞ்சிக்கவே கூடாது, நம்ம வஞ்சிக்கவே கூடாது. ஒருவரும் நம்ம வஞ்சிக்கவே கூடாது, எந்த ஒரு காலத்தில் வஞ்சிக்கவே கூடாது. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காய்ந்து போன எலும்புகள் நோயிரடைய பாய்ந்து ஜீவனாளி தீரோமே. காய்ந்து போன எலும்புகள் நோயிரடைய எல்லா துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கு செலுத்தி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளையில் உடைய பாதத்தில் வருகிறோம் அப்பா.
இந்த வேளையில் நீர் எங்களோடு பேசுனீர் ஆண்டவரே. இந்த நாள் கடைசி நாட்கள் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல பிள்ளைகள் ஒருவராக வஞ்சிக்கப்பட கூடாத ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். வல்லமையின் கரத்தில் படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.